வணக்கம் நண்பர்களே. கனிமொழியின் ஆட்டம் முடிந்தது. திமுக தலைவர் ஸ்டாலினை இனியும் நம்பினால் கனிமொழி மீண்டும் திகார் சிறைக்கு தான் செல்ல நேரிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிண்டலா தெரிவிச்சிருக்கார். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கனிமொழி கடந்த 2011ஆம் ஆண்டே மே 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டதை குறிப்பிடும் வகையிலே அதிமுக தலைவர் இவ்வாறு பேசினார். கனிமொழி இனியும் ஸ்டாலினை நம்பினால் அவர் மீண்டும் திகார் சிறைக்கு தான் போவார் என பழனிசாமி கூறியது. மேலும் திமுக கருணாநிதியின் குடும்ப கட்டுப்பாட்டில் இருப்பதா அவர் குற்றம் சாட்டுகிறார். கருணாநிதி குடும்பம்தான் திமுகவை கட்டுப்படுத்துகிறது, அவர்கள்தான் கட்சியில் உயர் பதவிக்கு வருகிறார்கள் என்றும் EPS கூறினார். எதிர்க்கட்சியினர் மக்களிடமிருந்து விலகி இருப்பதாக கனிமொழி விமர்சித்த மறுநாள் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கார். ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவிருந்த சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த MP கனிமொழி புதன்கிழமை அன்று ஜோலார்பேட்டை சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டின் சுயமரியாதையை காப்பதற்கான தேர்தல் என்ற வர்ணிச்சிருந்தார். அவர் தேர்தலின் போது மட்டுமே பொதுமக்களை சந்திக்கிறார். மற்ற 5 வருடங்கள் ஆளையே பார்க்க முடிவதில்லை. எடப்பாடியிலிருந்து சென்னைக்கு பயணம் செய்வது, பின்னர் டெல்லியில் சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பது, பிறகு திரும்பி வருவது, இதுதான் அவரது வழக்கம். தமிழ்நாட்டு மக்களுடன் அவர் அர்த்தமுள்ள வகையில் பழகுவதே இல்லை என்று கனிமொழி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த தேர்தலில் மக்கள் பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் கூறினார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று முன்பு கூறிய நிலையில் இப்போது அவர் அந்தர்பல்ட்டி அடித்துவிட்டார். இந்த தேர்தலில் மக்கள் அவருக்கு சரியான பாகத்தை புகட்டுவார்கள் என்று அவர் கூறினார். முதலமைச்சர் MK ஸ்டாலினை மேற்கோள் காட்டி பேசிய கனிமொழி, இந்த தேர்தல் வெறும் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயானதல்ல, தமிழ்நாட்டிற்கும் அதன் நலன்களுக்கும் எதிரான சக்திகளுக்கும் இடையேயான ஒரு போராட்டம் என்று சொன்னார். இது மாநிலத்தின் கண்ணியத்தை நிலைநிறுத்தவும், தமிழ்நாட்டு தலைகுனியாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும், தமிழ் மக்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்குமான தேர்தல் என்று அவர் குறிப்பிட்டார். ஜோலார்பேட்டையில் திமுக வேட்பாளர் கவிதாவிற்கு வாக்களித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவளிக்குமாறு கனிமொழி வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். தேர்தல் பயத்தால் தான் யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி தினமும் பேசி வருகிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தகுதியை கூட புரிந்து கொள்ளாமல் சம்பந்தமில்லாத ஆள் போல் அவர் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. மேலும் அவர் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை நான் பார்க்கத்தான் போகிறோம். பாஜகவுடன் கூட்டணி வைத்த பலரின் நிலை என்ன ஆனது நமக்கு தெரியும். பீகாரின் பலமுறை முதலமைச்சராக இருந்தவர் இப்போது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். அதேபோல அமித்ஷா நினைத்தால் எடப்பாடி பழனிசாமியை எந்த மாநிலத்திற்காவது ஆளுநராக அனுப்பிவிட முடியும் என சொன்னார். அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி கூட்டணியின் உண்மையான சக்தி பாஜக தான். அதன் தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அடிபணிந்துதான் நடக்கிறார் என குற்றம் சாட்டியிருக்கிறார்.